வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கிற மாதிரியான ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு தேவையான கழுத்தினுடைய அகலம், இறக்கம் இது எல்லாமே உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த ஷேப் நான் எப்படி வரணும் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் நான் வரைஞ்சி பார்த்துக்கிறேன். இதை நம்ம கேன்வாஸில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ த்ரெட் பைப்பிங்கெல்லாம் பண்ணுறதுனால கேன்வாஸில் வச்சா இன்னும் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். நெக்கினுடைய அகலத்தை விட ஒரு 1.5 இன்ச் அதிகமாக அகலம் இருக்கிற மாதிரி கேன்வாஸ் எடுத்திருக்கேன். லென்த்து பார்த்திங்க அப்படின்னா இறக்கத்தை விட அதிகமாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். அகலம் 2.25 இன்ச் கழுத்து அகலம் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இறக்கம் 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே உங்கள் விருப்பப்படி நீங்கள் இறக்கம் அகலம்லாம் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தேவையான அந்த ஷேப்பை நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு லீஃப் நெக் டிசைன் மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் குண்டூசி குத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷேப் நம்மளுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு குண்டூசி நிறைய விதத்தில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் குண்டூசி பக்கத்துலேயே மிஷின் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதை நம்ம இந்த சாரியினுடைய கலர் க்ரீன் கலர். ஸோ அந்த க்ரீன் கலரில் நான் சில்க் காட்டன் கிளாத்து பேட்ச் ஒர்க்காகவே நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கிளாத்தில் நம்ம இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு லென்த்து வைஸில் இருக்கே தவிர எனக்கு அகலத்தில் இந்த பீஸ் இல்லை. ஸோ அதனால் சென்டரில் ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பீஸை இந்த கேன்வாஸை நான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டிச் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை உள் பக்கமாக திருப்பிட்டு அதில் இந்த நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த கேன்வாஸ் பீஸ், அதை கரெக்டாக சென்டர் மாறாமல், மேலேயும் சென்டர் மாறக்கூடாது, அதே சமயம் அந்த கீழே அந்த லீஃப் நெக்கு முடிகிற இடம் இருக்கு இல்லையா அந்த சென்டர் அதையும் கரெக்டாக மாறாமல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குண்டூசி வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நகராமல் இருக்கும். நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும், இப்போ இந்த ஜஸ்ட் இந்த ஓரத்தில் கேன்வாஸை ஒட்டி நீங்கள் ஒரு ஸ்டிச்சு கொடுக்குற வரைக்கும் இது நீங்கள் கவனமாக நகராமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்டிச்சு கரெக்டாக நீங்கள் எட்ஜில் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். மிஸ் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் எட்ஜில் கொடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சு தான் பேஸ். இதில் தான் நம்ம த்ரெட் பைப்பிங்கெல்லாம் பண்ணும்போது நம்ம இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம த்ரெட் பைப்பிங் எல்லாமே பண்ணுவோம். ஸோ உள்பக்கமும் ஓரத்தில் ஒட்டி ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த கேன்வாஸினுடைய அவுட்டரில் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்து அந்த க்ரீன் கலர் கிளாத்து இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மிச்ச கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. மேலேயும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இனி நம்மளுக்கு இந்த குண்டூசியெல்லாம் தேவைப்படாது. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா இதனுடைய அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நம்ம இடுப்பு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இது ரொம்ப ஈஸியான நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும் இந்த மாதிரி அடித்து திருப்பினீங்கன்னா. ஆனால் வெறுமனே இது 2 கிளாத்தை மட்டும் வச்சு அடித்து திருப்பினீங்கன்னா கீழே நம்மளுக்கு சரியான க்ரிப்பு கிடைக்காது. கொஞ்சம் அந்த இடம் திக்னஸாகவும் கொஞ்சம் இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த இடுப்பு பகுதி சுருண்டு போகிற கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அடித்து திருப்பும்போது ப்ளைனாக இந்த மாதிரி அடித்து திருப்பாமல் எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு பீஸ் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடம் ஸ்டிஃப்னஸாக நம்மளுக்கு நிற்கும். ஸோ அதனால் 2 பீஸ் தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே ஒரு 4 சிசர் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு லைனிங் மேலே மட்டும் எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா டைம் சேவிங் ஆகும். எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து அடிக்கிறனாலும் நீங்கள் அடிக்கலாம். பட் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதே சமயத்தில் ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லைனிங் ஃபுல்லாகவும் நல்லா தேய்ச்சி வச்சு லைனிங்கும் ஒரிஜினலும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு விசிறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பேக்கில் டாட்டு நம்ம ஆல்ரெடி நீடில் மார்க்லாம் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு டாட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த இடத்துல நீடில் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி பேக் டாட்டு டபுள் ஸ்டிச் போட்டு 2 டாட்டையும் பிடிச்சிட்டு பிசிறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்கு பகுதியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சென்டரை நாச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம த்ரெட் பைப்பிங் பண்ணணும். ஸோ த்ரெட் பைப்பிங்காக பார்த்திங்கன்னா இந்த சாரியில் எந்த மாதிரியான ஒரு கலர் சரி
தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி காப்பர், லைட் காப்பர் கலரில். ஸோ அந்த காப்பர் கலர்லேயே நான் வந்து டிஷ்யூ மெட்டீரியல் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து 1.25 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து நல்லா ஃபுல் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து த்ரெட்டு இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் நிறையவே நீங்கள் இந்த பீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பைப்பிங் பண்ணுறதுக்கு ஒரே முட்டா நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா லென்த்தியான பீஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர் பீஸ், அதில் வந்து உள்பக்க நெக்கில் இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங், அண்டர் கிரவுண்ட் த்ரெட் பைப்பிங் சொல்லுவோம். நம்மளுக்கு இந்த பைப்பிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பைப்பிங் பீஸ் மட்டும் நல்லா நீட்டாக இருக்கும். உள்பக்கம் பார்த்திங்கன்னா எந்த பிசுரும் தெரியாது. ஸோ இது ரொம்ப நல்ல ஒரு மெத்தடு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா வரும். இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இந்த மாதிரி ஷேப் கொடுத்து நான் கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கேன். இதுவும் நம்மளுக்கு இந்த பேட்ச் ஒர்க்கில் நம்ம அந்த பீஸ் மேலே வைக்கிற போகிறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக நம்ம கேன்வாஸை ஒட்டி ஒரு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத்தை விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த நம்ம சாரீ அந்த ப்ளவுஸினுடைய பேக் போர்ஷன் கலர்லேயே நான் வந்து வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் பண்ணுறதுக்கு அந்த மேலே அந்த வளைவான பகுதியில் மட்டும் நான் வந்து பைப்பிங் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே இதே மாதிரி ஒரு பிளைன் மெரூன் கிளாத்து, இது நீங்கள் லைனிங் கிளாத்து இருந்தாலும் லைனிங் கிளாத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கிளாத்து மிச்சமாகுதோ, ஒரிஜினலோ லைனிங்கோ, உங்களுக்கு எந்த கிளாத்து மிச்சம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த பைப்பிங் வச்ச பகுதி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கிராஸில் லைட்டாக சிசர் கட்டு பண்ணிவிட்டு இதை நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபினிஷிங்காக அந்த பைப்பிங் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு அந்த பீஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து அந்த பைப்பிங்கை ஒட்டி மட்டும் ஸ்டிச் கொடுங்க. பைப்பிங் மேலே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஓரங்கள் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் கிளாத்தில் நம்ம பேட்ச் ஒர்க்குக்காக வாங்கியிருக்கிற அந்த க்ரீன் கலர் சில்க் காட்டனில் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பார்டர் வைக்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஒரு 1.25 இன்ச் அகலத்தில் பீஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மிச்ச கிளாத்தை வந்து கொஞ்சம் மட்டும் ஒரு நூல் மட்டும் விட்டுட்டு மிச்ச பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா பாருங்கள், அந்த ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த ஸ்டிச்சு மேலேயே வச்சு நம்ம உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்பில் இந்த ஸ்டிப்பு வைக்கணுமோ, இந்த பார்டர் மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி விருப்பப்பட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட ஐடியா தான். இந்த மாதிரி ஆர்ச் ஷேப்லேயே வர மாதிரி நான் வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கொயராக வைக்கணும், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும் அப்படின்னாலும் எப்படி வேணுமோ நீங்கள் உங்களோட ஐடியா படி பிளான் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே சமயம் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த பிளான் வந்து கரெக்டாக முதல்லையே நீங்கள் வந்து யோசித்து வச்சுக்கணும். எந்தெந்த மாதிரி இவ்வளோ கேப் விட்டு வச்சா இவ்வளோ கேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வளைவு ஷேப் கொடுக்குற மாதிரி நான் பார்டரை அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லைனிங் ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேக் போர்ஷனுடைய உள்பக்கம் நம்ம லைனிங் பகுதி இருக்கு இல்லையா, அந்த லைனிங் பகுதி மேலே வச்சு இந்த க்ரீன் கலர் கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ண பகுதியை மேலே வச்சு சென்டர் மாறாமல் சென்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி அந்த பைப்பிங் த்ரெட்டு வச்ச பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டிச்சு மேலேயே நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். உங்களுக்கு அடையாளத்துக்கு அந்த ஸ்டிச்சு தெரியும். ஸோ அந்த ஸ்டிச்சு மேலேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த பைப்பிங்குடைய அந்த பிசிறு பகுதி எல்லாமே உள்பக்கமாக போயிடும். நம்மளுக்கு அது எக்ஸ்ட்ரா தெரியுமோங்கிற பயம்லாம் இல்லை. உள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நடுப்பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கேயும் கம்பல்சரி நீங்கள் சிசர் கட் பண்ணினீங்க அப்படின்னா தான் அது நம்மளுக்கு நல்லா நீட்டாக திரும்பி கொடுக்கும். எக்காரணம் கொண்டு நீங்கள் போட்ட ஸ்டிச்சை வந்து கட் பண்ணிடக்கூடாது. ஸோ கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரண்ட்டு ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. அந்த பீஸை, அந்த க்ரீன் பீஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடி ரைட் சைடு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அந்த பைப்பிங்கை ஒட்டி மட்டும் ஒரு ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கலாம்.
ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகி வரும். இன்னும் நம்ம இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் பீஸோடைய அந்த எட்ஜை வந்து நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணல. பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பீஸினுடைய சென்டரெல்லாம் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அது வைக்கணுமோ, நான் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து வைக்கலான்ற ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கஸ்டமர் அவங்களே வந்து டிசைட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்த இமேஜ் தான் இது. ஸோ இப்போ அந்த பார்டர் பகுதியை வந்து நான் மறுபடியும் ஃபோல்டு பண்ணி வச்சு அந்த பிசரை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சு க்ரீன் கலர் த்ரெட்டு மாற்றிட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எங்கெங்கே என்னென்ன கலர் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டு வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம்தான். உங்களுக்கு கீழ்ப்பக்கமாக போகிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வெளியில் ரைட் சைடு தெரியுது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி வந்து த்ரெட்டினுடைய கலரை நீங்கள் மாற்றி தான் வேலை செய்யணும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பீஸ் வைக்கணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மார்க்கிங்கும் பண்ணிக்கணும். ப்ளஸ் அது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி குண்டூசி வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம வைக்கும்போது ஒரு பொசிஷனில் இருக்கும், நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது அது நகர்ந்து வேறு பொசிஷன் போயிடும், சரியான தலைவலி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டு செய்யும்போது தான் உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த குண்டூசி வச்சு பின் பண்ணதுக்கு அப்புறமா அதனுடைய எட்ஜில் வந்து நம்ம த்ரெட் பைப்பிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த கேன்வாஸை மேலே வச்சு எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு இப்போ நல்லாவே பார்வைக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டிச்சை பேஸாக வச்சு தான் நீங்கள் வந்து இந்த த்ரெட் பைப்பிங் பீஸை மேலே வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் கரெக்டாக ஓரத்தில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஏன்னா அந்த ஸ்டிச்சு தான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கு எல்லாமே அதுதான் பேஸ். இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக எந்த இடத்துல தைக்கணும் அப்படிங்கிறது வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ 2 சைடையும் தனித்தனியாக பிரித்து ரைட் சைடு தனியாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ லெஃப்ட் சைடு தனியாக ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த கீழே அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு நல்ல நீட்டாக வரும். ஸோ இது வச்சதுக்கப்புறமா மறுபடியும் அந்த முதல்ல குத்தியிருந்த குண்டூசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் கீழே படியை வச்சு இப்போ வந்து மறுபடியும் சென்டரில் மட்டும் ஒரு குண்டூசி ஒன்று பின் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா நீட்டாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த பைப்பிங்கை ஒட்டி நீங்கள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியான டிசைனாக தெரிஞ்சாலும் இந்த சென்டரில் வைக்கிற பீஸ் வந்து நம்ம தனியாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு இந்த இமேஜை பார்க்கும்போது நம்மளுக்கு புரியாது. நம்மளுக்கு இதை செஞ்சு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது எப்படிங்கிறத ஒரு ஐடியா வந்து கரெக்டாக வரும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு டக்குன்னு அதை பார்க்கும்போதே இது இப்படி செய்யணும் அப்படிங்கிறது தோணிடும். பட் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஒவ்வொரு போர்ஷனாக செய்ய தான் நம்மளுக்கு அந்த ஐடியாஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கேப் இருக்கும், அந்த பீஸோடு அது வந்து படிஞ்சு ஃபிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ அந்த கேப்பையும் வந்து நம்ம நல்லா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ரொம்ப சிம்பிள் தான் இது. ரொம்ப ஈஸியான ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதனுடைய ஸ்லீவ் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அந்த கிராஸாக பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இதுதான் இதனுடைய மேட்சிங்கு பேக் நெக்கு போர்ஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.